ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2026 ஒரு சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான சென்ட் ஹெல்ப் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஈவில் டெட், டிராக் மீ டு ஹெல் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண சாம் ரெய்மி தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. என்னுடைய ஃபேவரட்டான டைரக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். லிண்டா ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காங்க. 7 வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய முன்னாள் பாஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விபி ப்ரமோஷன் தரேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் இறந்துடுறாரு. அந்த பொசிஷனுக்கு வர அவருடைய பையனான பிராட்லி அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. ஆனா இவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அந்த ப்ரமோஷனை ரீசெண்டா ஹையர் பண்ணப்பட்ட அவருடைய பழைய ஃப்ரெட்டர்னிட்டி பிரதரான டோனவனுக்கு கொடுத்துடுறாரு. கட் பண்ணா இவங்க கம்பெனியுடைய பேங்காக் மர்ஜரை க்ளோஸ் பண்றதுக்காக பிராட்லி, லிண்டா, டோனவன் இவங்க 3 பேருமே ஃபிளைட்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க போன ஃபிளைட் கிராஷ் ஆகி தாய்லாந்துல இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல விழுது. அதுல லிண்டா, பிராட்லி இவங்க 2 பேர் மட்டும் தான் சர்வே ஆகுறாங்க. லிண்டா சர்வைவல் சீரிஸ் உடைய பெரிய ஃபேன். அது மட்டும் இல்லாம இவங்க சர்வைவல் பத்தின புக்ஸ் நிறைய வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. சோ அதுல ஒரு பேஷன் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கு. சோ அந்த ஐலாண்டுக்கு இவங்க தான் பாஸ் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. சோ பிராட்லி, லிண்டா இவங்க 2 பேருக்குள்ள அந்த டேபிள்ஸ் டர்ன் ஆகும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. சாம் ரெய்மியோட டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. ஹாரர், அட்வென்ச்சர், த்ரில்லர், காமெடி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரைட் ப்ரொபோர்ஷன்ல பேலன்ஸ் பண்ணி இந்த படத்துல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் என்டர்டெய்னிங்காவும் இருக்கு பாக்கிறதுக்கு. டிராக் மீ டு ஹெல் படத்துல வர மாதிரி இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் செட்டிங்ல தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க எப்படி அந்த சர்வைவல் மோடுக்குள்ள வந்து அடாப்ட் ஆகுறாங்க, எப்படி இந்த கேரக்டர் வந்து எவால்வ் ஆகுது அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ரேச்சல் ஆடம் அகைன் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ்ல ஒருத்தவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய படங்களான நோட் புக், மீன் கேர்ள்ஸ், ரெட் ஐ மாதிரியான படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபேனாவே ஆனோம். அந்த மாதிரியான ஒரு நபரை சாம் ரெய்மியோட ஒரு படத்துல வந்து பார்க்கிறது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கேரக்டர் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர், தொடர்ந்து வந்து இவால்வ் ஆயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அது ரொம்ப நல்லாவே வந்து எடுத்து நடிச்சிருக்காங்க. ஆபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு நர்டா இருப்பாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இவங்க ஒதுக்கப்பட்ட ஒரு நபராகவே இருப்பாங்க. ஆனா அந்த ஐலாண்ட் அப்படின்றது வரும்போது அவங்களுடைய உதவி இல்லாம அவங்களோட பாஸே வந்து அங்க சர்வே ஆக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வரும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அவங்களோட பாஸே பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அவங்களோட பேச்சு வந்து கேட்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும். அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்க அங்க இருந்து ரெஸ்கியூ ஆகிறதுக்கும் ஆகாம இருக்கிறதுக்கும் அங்க எடுக்கிற அந்த டிசிஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு ஒரு பிரியாணி விருந்தாவே இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஒரு பிக் வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கான எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். பில் போப்புடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துடைய ஹாரர் அட்மாஸ்பியரையும் ஜம்ப்ஸ்கேர்ஸையும் ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்துல கோர் கண்டென்ட் இருக்கு. அதனால லைட் ஆர்டர் பீப்பிளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. ரேச்சல் மெக்காடம், டில்லன் ஓபிரைன் இவங்க 2 பேருக்குள்ள பேக் அண்ட் ஃபோர்த் வந்து நடக்கிற அந்த சீக்வன்சஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்கா எடுத்திருப்பாங்க. டில்லன் ஓபிரைன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் கேஸ்டவே மீட்ஸ் மிஸ்ரி அப்படின்ற ஒரு மூட்ல தான் இந்த படமே இருக்கும். சோ இந்த 2 படத்தையும் சரியான முறையில கலந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் அவுட் அண்ட் அவுட் ஸ்லாஷர் படம் கிடையாது. ஜஸ்ட் வந்து கொண்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மூட்ல வந்து இந்த படம் இருக்காது. உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கும். எல்லாருமே நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. சோ அந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அது வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டே டு டே லைஃப்ல நம்ம எந்த மாதிரி ஒரு நபரா இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. 2026 வெளியான சிறந்த ஹாரர் படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடக்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. சென்ட் ஹெல்ப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.